வான்வெளி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேலிய போர் விமானங்கள். ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனையை வெடிக்க செய்த இஸ்ரேல். காசா போர் நிறுத்தத்தை மீட்டெடுக்க அமெரிக்க ஆதரவுடன் கூடிய பாலம் திட்டம். வீடுகளை காலி செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு. பாலஸ்தீன தகவல் மையம் குற்றச்சாட்டு. ஈராக் துணை தூதரகத்தின் மீது துப்பாக்கிச் சூடு. இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு. மத்திய மாகாணமான கேம்ஸில் உள்ள பால்மைரா ராணுவ விமான நிலையம் மற்றும் அருகிலுள்ள ராணுவ நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக உள்ளூர் அல் எக்பாரியா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பண்டைய நகரமான பால்மைராவுக்கு அருகிலுள்ள ராணுவ நிறுவல்களை குறிவைத்ததாக கூறுகிறது. சேதத்தின் அளவு மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேல் சிரியாவில் நூற்றுக்கணக்கான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. முதன்மையாக ஈரானுடன் தொடர்புடைய போராளிகள் மற்றும் ஆயுத சேமிப்பு மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் சிறிய ராணுவ தளங்களை குறிவைத்தது. லெபனான் சிரிய எல்லையில் மோதல்கள் மற்றும் காசாவில் நடந்து வரும் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகு அதிகரித்த பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சமீபத்திய தாக்குதல்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே தடுத்து நிறுத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நேற்றைய தினம் தெரிவித்தன. இஸ்ரேலின் அவசர சேவையான மேகன் டேவிட் அடோம் எந்த உயிரிழப்புகளோ அல்லது சேதமோ ஏற்படவில்லை என்று தெரிவித்தது. ஏவுகணை ஏவப்பட்டதால் ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் உட்பட மத்திய இஸ்ரேல் முழுவதும் வான் பாதுகாப்பு சைரன்கள் ஒலித்தன. இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் தஞ்சம் புகுந்தனர். பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் தாக்கக்கூடிய இடங்களை தேடி வருவதாக இஸ்ரேல் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏவுகணை ஏவப்பட்டதை தொடர்ந்து எதென்ஸில் இருந்து டெல் அவிவ் அருகே உள்ள பென் குரியன் விமான நிலையத்திற்கு சென்ற இஸ்ரேல் விமானம் தரையிறங்க அனுமதி பெறுவதற்கு முன்பு காற்றில் வட்டமிட்டதாக இஸ்ரேலின் வைநெட் செய்தி வலைத்தளம் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை காசாவில் சண்டை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை ஏவப்படுவது இதுவாகும். இந்த நிலையில் இஸ்ரேலிய எல்லையை நோக்கி 2 ராக்கெட்டுகள் ஏவப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு வடக்கு காசாவில் உள்ள ஒரு ராக்கெட் லாஞ்சரை இஸ்ரேலிய ராணுவம் நேற்றைய தினம் தாக்கியதாக கூறியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி வடக்கு காசாவின் அல் பர்கானில் உள்ள ஒரு மனிதாபிமான பகுதிக்கு அருகில் கமாஸால் இந்த லாஞ்சர் வேண்டுமென்றே நிறுத்தப்பட்டது. வான்வழி கண்காணிப்பு, உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் துல்லியமாக வழிநடத்தப்பட்டு வெடிமருந்துகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. காசா பகுதி முழுவதும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக கமாஸ் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை முறையாக சுரண்டுவதற்கான கூடுதல் சான்று இது என்று ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடலோர நகரமான அஷ்கெலோனை குறிவைத்து தியோ ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளால் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் எந்த உயிரிழப்பும் அல்லது சேதமும் ஏற்படவில்லை. கமாஸின் ராணுவ பிரிவான கஷாம் பிரிகேட்ஸ் வெள்ளிக்கிழமை தெற்கு இஸ்ரேலிய நகரமான அஷ்கெலோனில் ஒரு ராக்கெட்டை ஏவியதாக கூறியது. இது பொதுமக்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி என்று கூறியது. ஜனவரி 19 அன்று தொடங்கிய கமாஸுடனான போர் நிறுத்தம் அவிழ்ந்த பிறகு செவ்வாய்க்கிழமை காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் தெற்கு, வடக்கு மற்றும் மத்திய காசா முழுவதும் தரைவழி நடவடிக்கைகளை தொடங்கின. வெள்ளிக்கிழமை நடந்த வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டதாகவும் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 600ஐ தாண்டக்கூடும் என்றும் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காசாவின் சிவில் பாதுகாப்பு தெரிவித்துள்ளது. மேலும் வடக்கு காசா மற்றும் காசா நகரத்தில் குடியிருப்பு வீடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருவதால் மருத்துவமனையின் உள்ளே நிலைமை இன்னும் கடினமாக உள்ளது. காசா பகுதி முழுவதும் மற்ற இடங்களில் பல வான்வழி தாக்குதல்கள் அதிகமான குடியிருப்பு வீடுகள், பொது வசதிகள் மற்றும் எதிர்பாராத குண்டுகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை தேடும் மக்களுக்கான தற்காலிக தங்குமிடங்களை குறிவைத்தன. இஸ்ரேலிய ராணுவம் நெட்சாரிம் வழித்தடத்திற்கு அருகிலுள்ள துருக்கிய பாலஸ்தீன நட்பு மருத்துவமனையான புற்றுநோய் நோயாளிகளுக்கான ஒரே சிறப்பு மருத்துவமனையை வெடிக்க செய்த அழிவும் இதில் அடங்கும். இது இஸ்ரேலிய ராணுவம் வழித்தடத்தை விரிவுபடுத்தி மேலும் இடையக மண்டலத்தை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிகிறது. இந்த இனப்படுகொலையை போரின் தொடக்கத்தில் 500 மீட்டர் அகலத்திலிருந்து இப்போது 8 கிலோமீட்டர் வரை சென்றது. மேலும் அது தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது. அவ்வாறு செய்வதன் மூலம் இஸ்ரேலிய ராணுவம் அதிகமான குடியிருப்பு கட்டடங்களை அளித்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் புல்டோசர்களால் இடிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் காசா போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதற்காக அமெரிக்க ஆதரவுடன் கூடிய பாலம் திட்டத்தை
இன்னும் பரிசீலித்து வருவதாக பாலஸ்தீனிய குழுவைச் சேர்ந்த பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரியொருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இஸ்ரேல் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் மீண்டும் தரைவழி படையெடுப்பை தொடங்கியுள்ள நிலையில் காசா போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதற்காக அமெரிக்க ஆதரவுடன் பாலம் திட்டத்தை இன்னும் பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் தாக்கல் செய்த இந்த முன்மொழிவு காசா போர் நிறுத்தத்தை மீட்டெடுப்பதையும் சண்டையை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு நேரத்தை அனுமதிக்கும் வகையில் ஏப்ரல் வரை நீடிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பெயர் வெளியிட விரும்பாத பாலஸ்தீன அதிகாரி எகிப்து இதேபோன்ற பாலம் அமைக்கும் திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும் ஆனால் கமாஸ் இன்னும் பதிலளிக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் விவரங்களை வழங்க அந்த அதிகாரி மறுத்துவிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை பாலஸ்தீன பகுதி மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 200 குழந்தைகள் உட்பட 600க்கும் மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான துல்கரேமில் உள்ள முகதா பகுதியில் வசிப்பவர்கள் தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இன்று உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 12 மணி வரை அவ்வாறு செய்ய அவர்களுக்கு காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. கட்டாய வெளியேற்றத்திற்கான காரணம் தற்போது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேலிய படைகள் நப்லஸ் நகரத்திலும் நப்லஸின் கிழக்கே உள்ள பலாட்டா அகதிகள் முகாமிலும் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. துல்கரேம் அகதிகள் முகாமில் உள்ள அவரது வீட்டிலிருந்து பாலஸ்தீன நபரை பாலஸ்தீன அதிகார சபை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் மத்திய சிரியாவின் ஹோம்ஸ் மாகாணத்தில் உள்ள பால்மைரா மற்றும் தியாஸ் ராணுவ விமான தளங்களில் நேற்றிரவு ராணுவ மூலோபாய திறன்களை தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் விமானப்படை உள்துறை அசாத் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த தளங்களில் உள்ள ஆயுதங்கள் மற்றும் மூலோபாய திறன்களை கண்காணித்து கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கத்தில் சரிந்ததாக கான் டிவி நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த சேனலின்படி இஸ்ரேலிய போர் விமானங்கள் பிராந்தியத்தில் விமானப்படையின் வான் மேன்மையை தொடர்ந்து பராமரிக்க ஒரு பரந்த தாக்குதலில் இந்த திறன்களை அளித்துவிட்டன. இஸ்ரேல் குடிமக்களுக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலையும் அகற்ற IDF தொடர்ந்து செயல்படும் என்று மேலும் கூறியது. தாக்குதலில் 2 சிறிய பாதுகாப்பு அமைச்சக வீரர்கள் காயமடைந்ததாக அரபு ஊடகங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலின் ஹாரட் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. இரவு இஸ்தான்புல்லில் உள்ள ஈராக் துணை தூதரகத்தின் மீது துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக துருக்கிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை. டெமிரோரன் செய்தி நிறுவனத்தின்படி நகரின் ஐரோப்பிய பகுதியில் உள்ள சிஸ்லி மாவட்டத்தில் உள்ள துணை தூதரக கட்டடத்தின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்து 2 தாக்குதல்காரர்கள் பல சுற்றுக்கள் சுட்டனர். தாக்குதல் நடத்தியவர்கள் நீண்ட குழல் துப்பாக்கியை பயன்படுத்தி கட்டடத்தை 9 முறை தாக்கி தப்பிக்க சென்றதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கான நோக்கம் உடனடியாக தெரியவில்லை. இஸ்தான்புல்லில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை ஈராக்கிய வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. துப்பாக்கிதாரிகள் தாக்குதலை நடத்த கலாஷ்னிகோவ் துப்பாக்கியை பயன்படுத்தியதாக கூறியது. தெங்காரா மாகாணத்தின் புளோரோஸ் தீவில் லெவோடோபி லக்கி என்ற எரிமலை அமைந்துள்ளது. இந்த எரிமலை நேற்று தொடர்ந்து 3 முறை வெடித்து சிதறியது. அதிலிருந்து சுமார் 26,000 அடி தூரத்திற்கு தீப்பிழம்புகள் வெளியேறின. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. எனவே ஆஸ்திரேலியா இந்தோனேசியா இடையே செல்லும் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக பாய்ந்தது. எனவே அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.